காயத்தின் மீது நாய் நக்கியதால் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு 2 கைகள் கால்களை இழந்து மரணத்தின் விளிம்பை தொட்டு பிழைத்திருக்கிறார் பெண் ஒருவர். செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் கதிகலங்க வைக்கும் சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்பதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. வீட்டில் ஆசையாக வளர்த்த நாயை கொஞ்சியது ஒரு குற்றமா? ஏறக்குறைய 32 வாரங்கள், அதாவது 8 மாதங்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி பல மாதங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை இருந்து பலமுறை மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தின் விளிம்பு வரை சென்று பிழைத்திருக்கிறார் ஒரு பெண்மணி. 2 கைகளும் 2 கால்களும் அகற்றப்பட்டு உடலும் உயிரும் மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றது. உயிர் பிழைத்தது ஆறுதலை தந்தாலும் கூட இனி எஞ்சியுள்ள காலம் முழுவதும் நடைபிணமாய் நரக வேதனையுடன் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், பொதுவா தெரு நாய்களால் தான் ரேபிஸ் வருது அப்படின்னு. நான் வீட்டில் ஹைபிரிட் டாக் தாங்க வளர்க்குறேன், அதுவும் தடுப்பூசி எல்லாம் போட்டு முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றோம், நாயும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. அதற்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் இங்கிலாந்து பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகின்றது. திரையில நீங்க பார்க்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி. சரி, யார் இந்த பெண், ஏன் இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கிலாந்தை சேர்ந்த இந்திய வம்சாவளி பெண் மஞ்சித் சங்கா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வயது 52. சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் சனிக்கிழமை அன்று தன்னுடைய வளர்ப்பு நாயுடன் ஓடி ஆடி விளையாடி மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் போறாங்க. ஆனா உடம்பு சரியில்லாம பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்ததும் திடீர்னு மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். அவங்களோட கை கால்கள் பனிக்கட்டு மாதிரி ஜில்லென்று ஆகிவிட்டது, உதடுகள் ஊதா நிறமாக மாறிவிட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவங்க வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே கோமா நிலைக்கு போயிட்டாங்க. சனிக்கிழமை நாயுடன் விளையாடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறாங்க, திங்கட்கிழமை இரவு திடீர்னு சுய நினைவை இழந்து கோமா நிலைக்கு சென்று விட்டார். ஆரம்பத்தில் பல நாட்கள் அவருக்கு எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு மருத்துவர்களே குழம்பி போயிட்டாங்க. பலகட்ட பரிசோதனைக்கு பிறகுதான் அந்த பெண் செப்சிஸ் என்ற ஆபத்தான ஒரு கண்டிஷனால பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. வெல்வர்ஹாம்ப்டன்ல இருக்கக்கூடிய பிரபல நியூ கிராஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தபோது மஞ்சித் சங்காவுக்கு இதய துடிப்பு 6 முறை நின்று விட்டது. டாக்டர்கள் தான் போராடி மீட்டு கொண்டு வந்தார்கள். செப்சிஸ் என்கிற நிலை உடல் முழுக்க பரவியதால் 2 கைகளையும் 2 கால்களையும் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க. ஏன் இப்படி நடந்ததுன்னா, அவருக்கு உடம்புல ஒரு சிறிய கீறல் அல்லது காயம் ஏற்கனவே இருந்திருக்கலாம். வீட்டில் நாயுடன் விளையாடி கொண்டிருந்த போது காயத்தின் மீது தெரியாமல் நாய் நக்கி இருக்கும். அந்த நாயின் உமிழ்நீரில் இருந்து பாக்டீரியா தொற்று பரவி இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது கேப்னா சிப்டோஃபாகா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா நாய்களில் காணப்படக்கூடிய பொதுவான ஒரு பாக்டீரியா. இது நாய்களுக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் மனிதர்களுக்கு பரவும் போது செப்சிஸ் ஏற்பட்டுவிடும், உயிரே போய்விடும் அளவுக்கு தீவிரம் கொண்டது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்மிடையே தொற்றுநோய் சிகிச்சை நிபுணர் சகீத் அஸ்கர் இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பொதுவாக வீட்டு நாய்களை நம்ம வளர்க்கும் போது முறையாக அதுக்கு தடுப்பூசி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் மிக தூய்மையாக தினமும் குளிக்க வைத்து பராமரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாய் முகத்தில் நாவால் வருடுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் இப்படி ஒரு ஆபத்து இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப வீட்டு நாய் முகம் முழுக்க நக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரிஸ்க் இருக்கு. அதாவது நாயினோட வாயில பாத்தீங்கன்னா இயல்பாகவே பல வகையான கிருமிகள் இருக்கும். சாதாரணமா ஆரோக்கியமா இருக்கிற மனிதருக்கு பெரும்பாலும் இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, சருமத்துல சிறு காயங்கள் இருந்தாலோ, இல்ல குழந்தைகள், முதியவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவருங்க, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், முக்கியமா முகம், கண்ணு, வாய் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா திறந்த காயங்கள் இருக்கு அப்படின்னா நக்க விடக்கூடாது. நக்கினால் உடனே பாத்தீங்க அப்படின்னா சோப்பு பிளஸ் தண்ணி யூஸ் பண்ணி அதை கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுருக்கமா சொல்ல போனா, அதாவது அன்பு காட்டுறது தப்பு இல்லை, ஆனா அதை சுகாதாரமா கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். சார், இப்போ இவங்களை இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவங்க உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்திருக்கும், அந்த காயத்தின் மேலே தான் நாய் நக்கி இருக்கும், உமிழ்நீர் ரத்தத்தில் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காயம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஆபத்து இருக்குமா? எப்படி? காயம் இல்லாம இருந்தா ஆபத்து கொஞ்சம் கம்மி தான் சார். அதாவது காயங்கள் இருந்துருச்சு அப்படின்னா, காயங்கள் இருந்தா அது நக்க விடுறது ஒரு பெரிய ரிஸ்க்னு சொல்லலாம். ஏன்னா நாயோட வாயுல இயற்கையாவே பாத்தீங்கன்னா நம்மளோட வாய்கள்ல எப்படி பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ கிருமிகள் இருக்கிற மாதிரி நாயோட வாயிலையும் சில கிருமிகள் இருக்குது. சோ அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு அது காயங்கள் இல்லாத ஒரு பட்சத்துல
பாத்தீங்க அப்படின்னா அது நக்குச்சு அப்படின்னா ஒன்னும் ஒரு பிரச்சனை எதுவுமே வராது. பட் ஆனா காயம் இருக்கிற பட்சத்துல நக்குச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிருமிகள் அது நம்ம ரத்தத்துல கலக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப தடுப்பூசி போடப்பட்டாலும் கூட நாய்கள் இடத்துல அந்த பாக்டீரியா தொடர்ந்து இருக்கத்தான் செய்யுமா? ஆமா இருக்கும் சார். அதாவது பாத்தீங்கன்னா நாய்களுக்கு போடும் தடுப்பூசிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறிநாய்க்கடி நோய், அதாவது ரேபிஸ்ங்கிற ஒரு நோய், வைரஸ் கிருமிக்கு தான் நம்ம வந்து அந்த பாதுகாப்பு நம்ம தர்றோம். ஆனா நாயோட வாயில பாத்தீங்கன்னா இயற்கையாகவே, அதாவது பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா சில பாக்டீரியாக்கள் வந்து வாழும். அதுல பாத்தீங்கன்னா கேப்னோசைட்டோபேகா அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து முக்கியமான ஒரு கிருமி. இரண்டாவது கிருமி அப்படி பாத்தீங்கன்னா பாஸ்டரெல்லா மல்டாசுடா அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து சாதாரணமா இது வந்து ஓரல் ஃப்ளோரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து தடுப்பூசியால நீக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்க அந்த கிருமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்புல எப்படி வந்து அதாவது நம்மளால அது பயனடையும், அதால நம்ம பயனடைய மாதிரி இந்த கிருமிகள்லாம் இருக்கும். சோ எல்லா நாய்களுக்கும் இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி மிகவும் அரிதாக வந்து பாத்தீங்கன்னா மனிதருக்கு வந்து அது ஒரு பெரிய சிவியரான ஒரு நோய் தொற்றை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால அதாவது ஒரு தடுப்பூசி போட்ட நாய் வந்து பாத்தீங்கன்னா முழுசா பாதுகாப்போட இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து அந்த அர்த்தம் கிடையாது. அது வந்து வெறிநாய்க்கடி நோய்க்கு மட்டும்தான் வந்து பாதுகாப்பு தரக்கூடிய அந்த ஊசி வந்து இருக்கு. ரேபிஸ் ஊசிங்கிற அந்த ஊசி வந்து இருக்கே ஒழிய இந்த பாக்டீரியாக்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு இதுவும் தடுக்கக்கூடிய ஊசி வந்து இல்ல. சார், இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சில வகை பிரீடு நாய்களே பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நாக்கை தொங்க போட்டவாறு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உமிழ்நீர் வந்து தரையில் வந்து சிந்துவது வந்து இயல்பானது. அதை மிதிக்கும் போதும் இந்த மாதிரியான ஆபத்துக்களுக்கு வந்து நம்ம ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது மிதிக்கக்கூடிய எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, அதாவது தோலுங்கிறது நம்ம உடம்பு எல்லா இடத்துலயுமே கவர் ஆயிருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த தோல்ல வந்து ஏதாவது முறிவு ஏற்பட்டிருந்தால் அது வந்து நிறைய ஆபத்துகள் இருக்கு. அந்த உமிழ் நீரை மிதிப்பதனாலும் ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா அதுல உள்ள கிருமிகள் வெளியில வந்தாலுமே அது வந்து வாழத்தான் செய்யும். சோ அந்த கிருமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உடலுக்குள்ள போய் நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்ப இந்த பெண் உயிரிழக்க காரணமா செப்சிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்றாங்க. அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க. சோ உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு தொற்றோ இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து உருவாகுது, ஏதாவது ஒண்ணு உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல வந்து இருக்கு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம என்ன செய்யும் அப்படின்னா கிருமிகளை அழிக்கக்கூடிய வேலை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. சில நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகப்படியாக வேலை செய்யும். அதிகப்படியான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து குறைவு ஏற்படுறது, உறுப்புகள் எல்லாம் செயல்படுறது, அதாவது உயிருக்கு ஆபத்தா கூட முடிகிறது. இந்த நிலையை தான் வந்து நம்ம செப்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை எளிய முறையில சொன்னா அதாவது கிருமி பாதிப்பை விட உடல்ல கொடுக்கக்கூடிய மிக அதிகமான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த பதில் தான் ரொம்ப உயிருக்கு ஒரு ஆபத்தா வந்து புரியுது. சோ அதனால வந்து இந்த செப்சிஸ் அப்படிங்கறதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திடீரான ஒரு காய்ச்சல். இப்ப வந்து ஒரு கிருமி வந்து போயிருச்சு, நீங்க செப்சிஸ்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு திடீர் காய்ச்சல் வரலாம், இல்ல உடல் வந்து குளிர்ச்சி அடையலாம். அதே மாதிரி மிக வேகமாக வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பு வந்து மிக வேகமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு திணறல் வந்து ஏற்படலாம். அதாவது பிபி, அதாவது ரத்த அழுத்தம் வந்து குறைவு ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மிகவும் சோர்வு நிலை ஏற்படலாம். இவையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு செப்சிஸோட அறிகுறியை எடுத்துக்கிட்டு உடனே அருகில் உள்ள மருத்துவமனையோ இல்ல மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு நீங்க செல்வது மிகவும் அவசியம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேரிலே தற்போது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு நாய் தான். அந்த வளர்ப்பு நாய் வந்து காயத்தின் மீது நக்கியதுனால அந்த உமிழ்நீர் வந்து ரத்தத்தில் கலந்து பாக்டீரியா தொற்றுக்குள்ளாகி செப்சிஸ் என்ற ஒரு ஆபத்தான நிலையால் பாதிக்கப்பட்டு சுமார் 7 முதல் 8 மாத காலம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டு அவங்க ஒரு கட்டத்தில் வந்து தினம் வந்து இன்னைக்கு இறந்துருவாங்க நாளைக்கு இறந்துருவாங்க அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில ஒரு வழியாக கடவுளின் அருளால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். இதில் சில நெகிழ வைக்கும் தகவல்களும் வெளியாக இருக்கின்றது. அதாவது அந்த பெண்ணின் 60 வயதான கணவர் வந்து சுமார் 7 மாதங்களாக வேலைக்கு கூட போகாம பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவரது மனைவி இறந்து விடுவாள் என்று ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவள் மிகவும் வலிமையானவள், போராடி வென்று விட்டாள் அப்படின்னு கணவர் கண்கலங்கி இப்ப பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 2 கையும் போச்சு, 2 காலும் போச்சு, இனி ரோபோ கைகள் பொருத்தினா கொஞ்சம் உதவியாக இருக்கும், வழக்கமான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்ற நம்பிக்கையில மருத்துவர்கள் சொல்ல அதுக்கு பல ஆயிரம் பவுண்டுகள் செலவாகும் என்று குடும்பத்தினர் நண்பர்கள் இதுவரை சுமார் 27 லட்சம் ரூபாய் நிதி சேகரிச்சிருக்கிறாங்க.
7 மாதம் படுக்கையிலேயே இருந்து வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது. ரோபோ கைகள் கால்கள் கிடைத்ததுன்னா அதை பொருத்தி கொண்டு பழையபடி வேலைக்கு போக போறேன் அப்படின்னு அந்த பெண் மன உறுதியுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.